சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அமைச்சர் சேகர் பாபு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேயர் பிரியா, வடசென்னை எம்பி கலாநிதி வீராசாமி, காங்கிரஸ் கவுன்சிலர் டெல்லி பாபு உடனிருந்தனர். ஏற்கனவே அவருக்கு பச்சை பொய் எடப்பாடி என்று பெயர் சுட்டி தவிர்த்தோம். அவர் சொல்வதெல்லாம் வாயில் வந்ததை சொல்லுகிறார். என்னதான் நீதிமன்றத்துடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு அரசு போதிய அளவு ஒத்துழைப்பு தந்ததால் தான் இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கும். SIT என்பது தமிழகத்துடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற காவல்துறை தான். SIT என்பது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற நுண்ணறிவு பிரிவு தான். இவர்கள் தான் இந்த வழக்கை முறையாக செலுத்தி முறையாக மேற்கொண்டு அரசு வழக்கறிஞரும் தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் தான். இவர்கள் இந்த வழக்கை துரிதப்படுத்தியதால் தான் 5 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு பெறப்பட்ட பொள்ளாச்சி சம்பவத்தை போலல்லாமல் 5 மாதங்களில் தீர்ப்பை தந்து சட்டத்தின் ஆட்சிதான் தமிழகத்திலே நடக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கின்ற முதலமைச்சரை பாராட்டுகின்ற மனமில்லை என்றாலும் இது போன்ற வசைபாடுகின்றதை தவிர்த்தால் இது போன்று மென்மேலும் நடைபெறுகின்ற குற்றச்சம்பவங்களுக்கு விரைவு நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரிகளுக்கு உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். AVK தலைவர் நேற்று கூட சொன்னார், பச்சை பொய்யும் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் சொல்றத அவரு ஜம காலத்துல தார்பாயில வடிகட்டின பொய்ய பேசிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அவர் அரசியலில் எதிர்கருத்துக்கள் அவர் மீது வர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட நாகரிகமற்ற சொற்களை பயன்படுத்தி வருகின்றார். சம்பவங்கள் என்பது என்னவென்று அவரை நேரடியாக சென்று திடீரென்று SIT என்று என்னவென்று கேட்டால் சொல்ல தெரியாது. இதுதான் நிலைமை. யாரோ எழுதி கொடுத்து அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருடைய ஒவ்வொரு வரிக்கும் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் மக்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களின் குறைகளை தெரிவிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். களத்திற்கு வரட்டும். 2026 மக்கள் என்ன தீர்ப்பை வழங்குகிறார்கள் என்று அப்போது தெரிந்து கொள்ளட்டும். 24/7 என்று சொல்லப்படுகின்ற ரவுண்ட் த கிளாக் உழைத்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர் எங்கே? குழு அறையிலே உட்கார்ந்து கொண்டு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எங்கே? நாங்கள் மக்களோடு மக்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களை நம்புகிறோம். மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம். பிஜேபியின் பி டீம் போல் நாங்கள் செயல்படவில்லை. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாரக மந்திரம். எங்கள் மதியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. தெளிவாக எங்கள் பயணம் சென்று கொண்டிருக்கின்றது. தமிழக அரசின் சார்பில் நடத்தப்பட்ட அனைத்துலக முருகன் பக்தர் மாநாடு 27 அண்டை நாடுகளிலிருந்து பங்கேற்ற மாநாடு. யாரும் கூவி அழைக்கவில்லை. யாரும் 2 மாதமாக சங்கிகளை வைத்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தவில்லை. பாஜக ஒருபுறம், RSS ஒருபுறம், எதை செய்தாலும் குற்றம் சொல்லுகின்ற தாமடேஸ்வரர் மதம் ஜாதி என்ற விஷ விதையை தூண்டி தமிழகத்திலே கலவரத்தை உண்டாக்கலாம் என்பதோடு உட்கார்ந்து பாஜக தலைவர் பேட்டியை தருகின்றார். இந்த மாநாடுகள் என்பது அரசியலிலே மக்களிடையே மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் என்பதை முருக பக்தர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடை இனி முறியடிக்க வேண்டும் என்றால் அது தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற ஒரு மாநாடு தான் அந்த மாநாட்டை மிஞ்ச முடியும். இந்த மாநாடு சங்கிகள் மாநாடு என்றுதான் நாங்கள் பெயர் வைத்திருக்கின்றோம்.